Good morning students, welcome to Blue Stars Higher Secondary School online classes. Today we are going to see 11th Physics, Unit 3, Laws of Motion. Previous class we have seen frictions, that is two types of friction, and the topic is angle of friction. Now we are going to see angle of repose. So very important topic, angle of repose. What is angle of repose? See, I can consider one inclined plane. Or inclined plane consider panikren. See, this is one inclined plane. This is called inclined angle theta. See, in this ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, இது ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல அப்போர்ட் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணோம். அது நார்மல் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணோம் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல. இது வந்து mg நமக்கு தெரியும். ஓகேவா? So what is the free body diagram? இதுக்கு நான் வரையலாமா? free body diagram எப்படி வரையலாம்னா, ஸோ இதில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் பண்ணும். அது வந்து Fs மேக்ஸிமம்னு எடுத்துப்போம். ஸோ ஒன்ஸ் ப்ரீவியஸ் கிளாஸை கோத்ரூ பண்ணுங்கள், இப்போ தான் இந்த டாபிக் புரியும். ஸோ வாட் இஸ் த ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் திஸ் ஆப்ஜெக்ட்டு? ஸோ நார்மல் ஃபோர்ஸு இப்படி ஆக்ட் பண்ணது mg, ஓகேவா? ஸோ இப்படி ஆக்ட் பண்ணது Fs மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ அப்படி இருக்கும்போது இருக்கு இல்லையா, இந்த mg இருக்கு இல்லையா, இந்த mg ரிசால்விங் இன்டு டூ காம்போனன்ட்ஸ். ஒரு காம்போனண்ட்டு இப்படியும் இன்னொரு காம்போனண்ட்டு இப்படியும் ரிசால்வ் பண்ணும். ஸோ இஃப் ஆங்கிள் இஸ் தீட்டானா இது mg cos theta. ஸோ அப்படின்னா இது mg sin theta. இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருப்போம். ஓகே, ஸோ வாட் இஸ் த கான்செப்ட்? ஆங்கிள் ஆஃப் repose. ஒரு இன்க்ளைன்டு பிளேன் மேக்கிங் அன் ஆங்கிள் theta. இதில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்டில் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸஸ், இது நார்மல் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் பண்ணுது, mg இப்படி ஆக்ட் பண்ணுது. இந்த mg ரெண்டு காம்போனண்ட்டை ரிசால்வ் பண்ணோம். ஒன் இஸ் mg cos theta, இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுறது ஹரிசாண்டலாக ஆக்ட் பண்ணுறது mg sin theta, வெர்டிக்கலாக ஆக்ட் பண்ணுறது அதாவது நார்மல் ஃபோர்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஆக்ட் பண்ணுறது mg cos theta. இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுறது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல், தட் இஸ் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல். ஓகேவா? ரைட். இப்போது இந்த ஆப்ஜெக்ட்டு இதில் ஸ்லைடாகி வரும். ரைட்டா? ஸ்லைடாகி வரும்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணும். ஆமாம் தானே? இதை நம்ம எப்படி புக்கில் ரெஃபர் பண்ணுறாங்க? கன்சிடர் ஒன் இன்க்ளைன்டு பிளேன். ரைட்டா? இதில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இதில் தீட்டா பி தி ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் பேர். இப்போது இந்த தீட்டா வந்து மினிமமாக இருக்குன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்? மினிமம்னா தீட்டா வேல்யூ 0 அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த இன்க்ளினேஷன் எப்படி இருக்கும்? ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். ஸோ தீட்டா இஸ் 0னா இப்படி, சம் ஆங்கிள் தீட்டானா இன்க்ளினேஷன் இப்படி, இதே போல். கரெக்டாக? ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்படி ஆக்ட் பண்ணது நார்மல் ஃபோர்ஸ்னு சொன்னோம், இது mgன்னு சொன்னோம். mg கேன் பி ரிசால்வ்ட் இன்டு டூ காம்போனண்ட்டு. ஒன்று வந்து என்னன்னு சொன்ன நம்ம, ஒரு காம்போனண்ட்டு mg cos theta, இன்னொரு காம்போனண்ட் mg sin theta. ஸோ இதிலேருந்து ஐ கேன் ரைட் நார்மல் ஃபோர்ஸ் n இருக்கு இல்லையா, இந்த n எதுக்கு ஈக்குவலாக இருக்குது பாருங்கள்? mg cos thetaக்கு ஈக்குவல். அப்போ என்ன இதை n இஸ் ஈக்குவல் டு mg cos theta அப்படின்னு நான் டைரெக்டாக எழுதலாமா? ரைட். இப்போது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனலுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம். Fs மேக்ஸ் அது என்னன்னு பார்த்துருக்கோம், மியூஎஸ் என்னன்னு பார்த்தோம் முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் தான் பார்த்தோம் அந்த ஈக்குவேஷன்.
இதை நான் எப்படி எழுத போகிறேன்னா மியூஎஸ்ஸு என்ன நான் எதை போடுறேன் ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் இல்லையா இந்த எண்ணை கொண்டு வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாமா அப்படின்னா எம்ஜி காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இதை நான் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்க போகிறேன். அப்படின்னா எஃப்எஸ் மேக்ஸிமம் எனக்கு என்ன ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு எஃப்எஸ் மேக்ஸிமம் மியூஎஸ்ஸு எம்ஜி காஸ் தீட்டா அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் ஐ எம் கோயிங் டு ரைட் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் டிவைட் பண்ண போகிறேன். எந்த ஈக்குவேஷனை தேர்ட் ஈக்குவேஷன் ஓகேவா. பிஃபோர் தட்ட இன்னொரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள் see the diagram. இந்த எஃப்எஸ் மேக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது எம்ஜி சைன் தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். ரைட்டா ஃபஸ்ட்டு நார்மல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஜி காஸ் தீட்டா. இன்னொன்று நம்ம எஃப்எஸ் மேக்ஸ்னால் மியூஎஸ் என்னன்னு ஃபார்முலா என்னுக்கு பதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் எஃப்எஸ் மேக்ஸு மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்னன்னு கிடச்சிது மியூஎஸ் காஸ் தீட்டான்னு கிடச்சிது. see the diagram மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது இங்கே எம்ஜி சைன் தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா நான் டைரெக்டாக எழுதலாமா எஃப்எஸ் மேக்ஸிமம் ஃப்ரம் டயக்ராம் என்ன வரும் எனக்கு எம்ஜி சைன் தீட்டான்னு கிடைக்குது. அதை ஈக்குவேஷன் நம்பர் 4 எடுத்துக்கலாமா. இப்போது டிவைட் பண்ண போகிறேன். எந்தெந்த ஈக்குவேஷன்னா 4th ஈக்குவேஷன் டிவைடட் பை 3rd ஈக்குவேஷன் டிவைட் பண்ண போகிறேன். என்ன வரும் பாருங்கள் இப்போனா. ஸோ 4th ஈக்குவேஷனையும் இதையும் டிவைட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தாலே தெரியுதுயா உங்களுக்கு என்னென்னு தெரியுது பாருங்கள். see this is left hand side ஈக்குவலாக இருக்குது ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். அப்படின்னா நான் ஈக்குவேட் பண்ணால் வரும் பாருங்கள் செகண்ட் ரைட் எஃப்எஸ் மேக்ஸ் டிவைடட் பை எஃப்எஸ் மேக்ஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் தீட்டாவா டிவைடட் பை மியூஎஸ் எம்ஜி காஸ் தீட்டாவா ஏட்டா. இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா வேல்யூ 1. இங்கே மியூஎஸ் போயிடுச்சுன்னா மியூஎஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த எம்ஜி கேன்சல் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. கரெக்டா சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் சைன் தீட்டா. ஸோ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா என்னன்னு மேக்ஸில் படிச்சிருக்கீங்க tan தீட்டா. அப்படின்னா மியூஎஸ் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் tan தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே தீட்டா பேர் என்னது தீட்டாக்கு பேர் என்னன்னு சொல்லலாம் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இட்ஸ் கால்டு ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ அப்போ என்ன ஒரு ஈக்குவேஷன் இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலாமா டெஃபினிஷனாக. ஸோ therefore the angle of repose is the same as angle of friction. போன கிளாஸ் பார்த்தோமே angle of frictionக்கு என்ன ஃபார்முலா வந்துச்சு μs equal to tan theta. இங்கே என்ன ஃபார்முலா வந்திருக்கு μs equal to tan theta. therefore angle of repose is same as angle of friction. Very important. ஓகேவா. ஸோ என்ன பார்த்தோம் what is that angle of repose. what is meant by angle of repose. ஒரு inclined plane making an angle theta. இதில் ஒரு பாடி inclined ஆகுது ஸ்லைட் ஆகுது. அந்த பாடி ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இது நார்மல் ஃபோர்ஸு எம்ஜி கீழ் பக்கம் ஆக்ட் பண்ணும் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். இந்த எம்ஜி ரெண்டு காம்போனண்ட்டு ரிசால்வ் பண்ணும். ஒன்று எம்ஜி காஸ் தீட்டா ஒன்று எம்ஜி சைன் தீட்டா ஒன்று. அதே போல் மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் பண்ணும். ஸோ இதிலேருந்து நார்மல் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா எம்ஜி காஸ் தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா n is equal to mg cos theta. மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் μs என்னன்னு படிச்சிருக்கோம். என்ன ஆல்ரெடி கண்டுபிடிச்சதுனால சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்ன வந்துச்சு μs cos theta. டயக்ராம்லேருந்து எஃப்எஸ் மேக்ஸிமம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது எம்ஜி சைன் தீட்டாக்கு ஈக்குவலாக இருக்குது.
ஸோ அதையும் ஈக்குவேட் பண்ணிட்டேன். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. தட் இஸ் மியூஎஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஸோ மியூஎஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டானா டேன் தீட்டா. ஸோ இங்கே தீட்டானா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். இதில் வந்து ஆங்கிள் ஆஃப் ரெப்போஸ் இஸ் தி சேம் ஆஸ் தி ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஓகே, அடுத்த டாபிக்கு அப்ளிகேஷன் ஆஃப் angle of repose. Application of angle of repose. இது ஒரு நம்ம பார்த்துருப்போம். சாண்டில் சீன் புக் பேஜ் நம்பர் 143 ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கோம். இந்த மண்ணில் பள்ளம் பள்ளமாக ஒன்று இருக்கும். ஸோ யூ மைட் ஹவ் சீ தட். அது என்னன்னா இதான் சாண்டுனா இது எப்படி பள்ளம் பள்ளமாக தெரியும். அதுனா ஆன்டிலியான் அப்படின்னு ஒரு இன்செக்ட் இருக்குது. ஆன்டிலியான்ஸ்னால் எறும்பை சாப்பிட்ற ஒரு பூச்சி. ஆன்டிலியான்ஸ் இது கரெக்டாக இந்த பள்ளம் நோண்டி வச்சிடும், ஒரு குழி மாதிரி. இந்த இடத்துல அது கரெக்டாக இருக்கும், இந்த பிளேஸில் ஒளிஞ்சிட்டு இருக்கும். ஆன்டிலியான்ஸ்னு இந்த இன்செக்ட்டு இந்த இடத்துல ஒளிஞ்சிட்ருக்கும். ஸோ ஒரு ஆண்ட்டு இப்படியே மூவ் ஆகி போகும்போது இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த பள்ளம் இருக்கு இல்லையா, இதில் ஸ்லைட் ஆகி நேராக கீழே வந்து இங்கே வந்து விழும். ஸோ விழும்போது என்ன ஆகும், நேராக இதோட அந்த ஆன்டிலியானோட மவுத்துக்கிட்ட வந்து விழுந்துச்சா உடனே அவர் என்ன பண்ணுவார், அப்சர்வ் பண்ணிப்பார். ஸோ திருப்பி அந்த ஆண்ட்டு இதோடைய மேலே ஏறவே முடியாது. ஏறினாலும் என்ன ஆகும், ஸ்லைட் ஆகி கீழே விழுந்துடும். ஏறினாலும் ஸ்லைட் ஆகி கீழே வந்துடும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இதுதான் மெயின் கான்செப்டே. ஸோ அந்த ஆன்டிலியான் இன்செக்டே என்ன பண்ணியிருக்கு, இங்கே கரெக்டாக ஆங்கிள் ஆஃப் ரெப்போஸை மெயின்டைன் பண்ணியிருக்கு. இஃப் ஆங்கிள் ஆஃப் ரெப்போஸ் மினிமம், இப்போ சப்போஸ் அப்படியே இமேஜின் பண்ணிங்க, அந்த ஆன்டிலியான் இன்செக்டை இப்படி பள்ளத்தை நோண்டி வச்சுருக்குன்னு இமேஜின் பண்ணி, இங்கே இருக்குதுன்னு இமேஜின் பண்ணிங்க. அந்த இன்செக்டை ஒரு ஆண்ட் இருக்குது, இப்படி மூவ் ஆகுதுங்க. ஆண்ட்டு மூவ் ஆச்சுன்னா இதில் ஸ்லைடு ஆச்சுனாலும் இது வழியாக சீக்கிரமாக மேலே ஏறி போயிடலாம், கரெக்டாக. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதே போல் இருந்தால் இது என்ன தான் மேலே ஏறினாலும் திருப்பி எங்கே வந்து கீழே விடும், அதே இடத்துல தான் கீழே விடும். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல இது மெயின்டைன் பண்ணியிருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் இதான் முக்கியமானது, கரெக்டாக இந்த ஆங்கிள் தீட்டா. ஸோ வாட் இஸ் தட், ஆன்டிலியான் மேக் சாண்ட் ட்ராப்ஸ். இதே போல் ட்ராப்ஸ் மாதிரி மேக் பண்ணியிருக்கோம். in such a way that when an insect enters the edge of trap, இந்த ட்ராப்போட எட்ஜஸ்க்கு வரும்போது இது வழியாக கீழே விழுந்துடும். it start to slide towards the bottom where antlion hide itself. கரெக்டாக ஸ்லைட் ஆகி கீழே வந்து விழும். see, you know about that. ஒரு எக்ஸாம்பிள் I will give you. எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, this angle of inclination is exactly same as angle of repose. இது ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படின்னா இது இங்கே வரும்போது கரெக்டாக அந்த ஆண்ட் என்ன ஆகும், ஸ்லைட் ஆகி நேராக கீழே வந்து இங்கே தான் வரும். ஸோ திருப்பி இந்த பக்கம் ஏற ட்ரை பண்ணாலும் என்ன ஆகும், ஸ்லைட் ஆகி கீழே இங்கே தான் வந்து விழும், கரெக்டாக. ஸோ தி ஆன்டிலியான் மேக்ஸ் எ சாண்ட் ட்ராப் இந்த இடத்துல மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வழியாக ஒன்ஸ் இந்த ஆண்ட்டு கீழே எந்த எனி இன்செக்ட் வந்துச்சுன்னா அதாவது மேலே ஏறவே முடியாது, கரெக்டாக. இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் போர்டு, சறுக்க மரம் சொல்லுவோம் இல்லையா, ஸ்லைடிங் போர்டு. see the ஸ்லைடிங் போர்டு, அதுலேயும் எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் இருக்கும், ஓகேவா. ஸோ this angle of inclination is same as angle of repose அப்படி இருக்கும். அப்போ தான் என்ன ஆகுன்னா கரெக்டாக இங்கே இருக்க சைல்டோ நேராக கீழே வந்து விழுந்து விழுவாங்க. இதே சப்போஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து என்ன பண்ணுறேன், நான் மேக்ஸிமமாக கொண்டு போயிட்டேன், ரைட்டா. இந்த ஆங்கிள் வந்து எதை விட ஆங்கிள் ஆஃப் ரெப்போஸ் விட அதிகமாக இருக்குது, இப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணிங்களேன். ஸோ இப்படி இருக்குது ஸ்டெப்ஸு. வாட் ஹேப்பன்ட், ஃபாஸ்ட்டாக அந்த சைல்டு வந்து ஸ்லைடாக கீழே வந்து இங்கே விழும்போது என்ன ஆவாங்க, அடிப்படுவாங்க, பார்த்துருக்கீங்களா.
அப்படின்னா இந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் தீட்டா வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஆங்கிள் ஆஃப் ரெப்போஸ் இருந்தால் ஸ்லைட் ஆகி வருவாங்க. கிரேட்டராக இருந்துச்சுன்னா வேகமாக வருவாங்க இல்லையா, வேகமாக வந்தாங்கன்னா கீழே விழுந்து அடிப்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரைட்டா? ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரெப்போஸ். இந்த ஒரு நம்ம ஒரு கேம்லேயே பார்த்துருப்போம். இதுலேயும் இந்த ஆன்டிலியான் இன்செக்டை சாண்ட் ட்ராப் பண்ணோம் இல்லையா, இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் அப்ளிகேஷன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரெப்போஸ். தட் இஸ் ஃபஸ்ட் வந்து சாண்ட் ட்ராப் ஆஃப் ஆன்டிலியான்ஸு, ரெண்டாவது ஸ்லைடிங் போர்டு. ஓகேவா? இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன். ரோலிங் ஃப்ரிக்ஷன் அது என்ன சார் ரோலிங் ஃப்ரிக்ஷனு? ஒரு பாடி இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட்டு. இந்த ஆப்ஜெக்ட் நான் இப்படியே ஒரு ஃபோர்ஸை கொடுத்து மூவ் பண்ணிட்டு போகிறது ரொம்ப டஃப். ஏன்னா நான் இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா இப்படி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணோம், நான் இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா நம்ம பார்த்துப்போம் முன்னாடி. அதே இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே நான் ஒரு ரோலிங் ஆப்ஜெக்ட் இதே போல் வச்சு மூவ் பண்ணும்போது, ஸ்லைட் பண்ணும்போது என்னால் ஈஸியாக ஸ்லைட் பண்ண முடியும். ஆமாம் தானே? பிகாஸ் ஆஃப் என்ன ஆகுது, இந்த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் சர்ஃபேஸ் என்ன ஆகுதுன்னா, ஸோ இஃப் யூ ஹேவ் வீல் இருந்துச்சுன்னா எப்படி சொல்லலாம்னா, வீல் இருந்துச்சுன்னா ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் சர்ஃபேஸ்னு அது ஒன்றுமே இருக்காது. சப்போஸ் வீல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், there is some relative motion. அதனால் தள்ளும்போது எப்படி இருக்கும், வெரி டஃப்பாக இருக்கும். பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ இது வந்து வெரி குட் பிரின்சிபிள். இந்த ஒரு நம்ம ரோலிங் சேர் பார்த்துருப்போம். ஸோ சூட்கேஸ் கீழே வந்து இந்த ரோலர்ஸ் வச்சு மூவ் பண்ண ஒரு சூட்கேஸ் இருக்குது. ரோலர்ஸ் வச்சு எவ்வளோ வெயிட் ஆகுதுன்னு ஈஸியாக லிஃப்ட் பண்ணிட்டு போகலாம். வித்தவுட் திஸ் ரோலிங் ஆப்ஜெக்ட்டு வெரி டஃப். ஓகேவா? தாஞ்சூர் டெம்பிள் அது மேலே இருக்குது இல்லையா, அந்த ஒரு ஸ்டோன், அந்த ஸ்டோனை எப்படி கீழே இருந்து கொண்டு போனாங்க? ஸோ யூஸிங் ஒன் ரோலிங் ஆப்ஜெக்டை வச்சு தான் என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய அந்த பிக் ஸ்டோனை ரோலிங் ஆப்ஜெக்ட் வச்சு இட் கேன் பி லிஃப்டட். ஓகேவா? ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், ரோலிங் ஃப்ரிக்ஷன். Actually, ideally, in pure rolling, the motion of point of contact with the surface should be at rest. அது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. எப்படின்னா, due to elastic nature of surface at a point of contact, there will be some deformation on the object at this point on the wheel or surface. ஒரு வீல் இருக்கு, மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், சர்ஃபேஸுக்கும் இந்த வீலுக்கு நடுவில் ஒரு எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் இங்கே நடக்கும். இந்த இடத்துல எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் எலாஸ்டிக் டிஃபார்மேஷன்? இந்த எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் வந்து இட் ஷுட் பி என்ன பண்ணோம், இட் கிவ்ஸ் என்ன கொடுக்கும், வீலுக்கும் சர்ஃபேஸுக்கும் வீல் அண்ட் சர்ஃபேஸ் ஒரு மினிமம் ஃப்ரிக்ஷன் கொடுக்கும். கொஞ்சம் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஓகேவா? வாட் இஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன்? வித்தவுட் வீல்னா there is a relative motion between object க்கு surface க்கு இருக்கும். அதனால it is very tough to move. அதே we are using wheel னா அந்த relative motion between object and surface வந்து minimum ஆகுது, ஒன்றுமே இல்லாமல் போகுது, ஜீரோ ஆகுது, no relative motion, so it is easy to move. ஆனால் தான் இந்த ரோலிங் சேர், ரோலிங் சூட்கேஸ், ஒரு ஆப்ஜெக்டை ஹெவி மாஸ் இருக்க ஒரு ஆப்ஜெக்டை லிஃப்ட் பண்ணலாம் யூஸிங் ரோலிங் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அதே போல் ஒரு பியூர் ரோலிங்கில் ஒரு வீலுக்கும் சர்ஃபேஸுக்கும் நடுவில் ஒரு எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் நடக்கும். இந்த இடத்துல இந்த எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் என்ன பண்ணுன்னா வீலுக்கு சர்ஃபேஸுக்கு ஒரு மினிமம் ஃப்ரிக்ஷனை க்ரியேட் பண்ணும். ஓகேவா?
மினிமம் ஃப்ரிக்ஷன். அது பார்த்தா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தட் இஸ் கால்டு ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கான்செப்ட்டு, ரோலிங் ஃப்ரிக்ஷனு எப்படி இருக்கணும், ஸ்மாலராக இருக்கணும் கைனடிக் ஃப்ரிக்ஷனோட. ரைட்டா, இது முக்கியமானது. என்னது, ரோலிங் ஃப்ரிக்ஷன் ஸ்மாலர் தென் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகே, how to reduce friction, methods of friction, reduce friction. So என்ன ஆகும்னா ஃப்ரிக்ஷன் வந்து சம்டைம்ஸ் பாசிட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கும், சம்டைம்ஸ் நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நடக்கிறோம்னு வச்சுக்கலாம், while we are walking because of frictional force. Without frictional force இல்லைன்னா நம்ம ஸ்லைட் ஆகி கீழே விழுந்துடும். ரைட்டா, வழுக்கி கீழே விழுந்துடும் சொல்லுவோம் இல்லையா, அதான். ஸோ இதே தான், இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் சைக்கிள், காரு, பைக்கு, வாட் எவர் இட் இஸ் மூவிங் இன் எ ரோடு. ஓகேவா? எங்கே அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணோம், frictional force acting on between எது சொல்லலாம், டயருக்கும் ரோடுக்கும் சொல்லலாம். ஓகேவா? முக்கியமானது மெயினாக இந்த பிரேக்கிங் சிஸ்டத்துக்கு வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன் பிளேஸ் மேஜர் ரோல், பிரேக்கிங் சிஸ்டத்துக்குலாம். ஓகேவா? நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருப்போம். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் comes into effect whenever there is a relative motion between two surfaces. எப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வரும்னா ரிலேஷன் மோஷன் பிட்வீன் ரெண்டு சர்ஃபேஸ். எங்கே ஃப்ரிக்ஷன், இது முக்கியமான பாயிண்ட்டு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு எங்கே வரும்னா ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் டூ சர்ஃபேசஸ். டூ சர்ஃபேசஸ், ரெண்டு சர்ஃபேஸுக்கு நடுவில் ஒரு ரிலேட்டிவ் மோஷன் இருக்கு இல்லையா, அதனால தான் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? முக்கியமாக இந்த மெஷின்னு இண்டஸ்ட்ரிலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு நிறைய மெஷின் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னா அந்த ரிலேட்டிவ் மோஷனால் என்ன ஆகும், ஸோ மச் ஆஃப் ஹீட் இஸ் ப்ரொடியூஸ்டு அந்த மிஷினில். ரைட்டா? ஏன்னா மிஷின் ரொட்டேட் ஆகுது, அதில் பார்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகிட்டே இருக்கும், ஃப்ரிக்ஷனால் என்ன ஆகிட்டு இருக்கும், ஸோ மச் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதனால என்ன ஆகும், அந்த மெஷினோட எஃபிஷியன்சி வந்து ரிடியூஸ் ஆகும். ஸோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா எஃபிஷியன்சி என்ன ஆகிடும், லெஸ், குறைஞ்சிடும். ரைட்டா? ஸோ அந்த இடத்துல டு ரிடியூஸ் அந்த கைனடிக் ஃப்ரிக்ஷனை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், I am using lubricants. கரெக்டா? அது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ கான்செப்ட் புரியுதா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு எங்கே ஆக்ட் பண்ணுன்னா, ஒரு கார் மூவ் ஆகிட்டுருக்கு இல்லைன்னா ஒரு சைக்கிள் மூவ் ஆகிட்டுருக்குன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணால் ரோடுக்கும் டயருக்கும். கரெக்டாக? ஸோ எப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நடக்கும்னா ரெண்டு ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் ரெண்டு சர்ஃபேஸ்க்குள்ளே. ஆமாம் தானே? அது பற்றி தான் கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெலாம் மிஷின்ஸ்லாம் ரொட்டேட் ஆகிடுது, ஓடுதுன்னு வச்சுக்கலாம் மிஷின்லாம், அங்கே என்ன ஆகும், அந்த கைனடிக் ஃப்ரிக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு பார்ட்ஸுக்குள்ளேயும். ஸோ அந்த டைமில் வி ஆர் யூஸிங் அந்த பார்ட்ஸ்குள்ளே அந்த கைனடிக் ஃப்ரிக்ஷனால் என்ன ஆகிட்டு இருக்கோம், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டில் என்ன ஆகிடுன்னா ஸோ அதோட எஃபிஷியன்சி குறைஞ்சிடும். அந்த கைனடிக் ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் வி ஆர் யூஸிங் லூப்ரிகன்ஸ். ஓகேவா? மெயின் என்ஜின் ஆயில் இருக்குது,
we are using vehicle, two-wheeler, கார்லாம் பார்த்தீங்கன்னா engine oil யூஸ் பண்ணுவாங்க இல்லையா engine-ல, because of engine மூவ் ஆகும்போது due to reduce kinetic friction reduce பண்ண தான் we are using engine oil யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் engine oil யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது ball bearings யூஸ் பண்ணுவாங்க, ball bearings. ஸோ ball bearings எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இது வந்து ஒரு எஃபெக்டிவ் வே டு ரெடியூஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன், ரைட்டா? வெரி இம்பார்ட்டண்ட். பால் பேரிங் என்ன பண்ணுன்னா அன்வான்டாக கிரியேட் ஆகுது இல்லையா, அந்த கைனடிக் ஃப்ரிக்ஷனால் ஒரு ஹீட் கிரியேட் ஆகும் இல்லையா, அதை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு we are using ball bearings. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ ரிடியூசிங் கைனடிக் எனர்ஜி we are using lubricants யூஸ் பண்ணுவோம், ball bearings யூஸ் பண்ணுவோம். Understood. Next பார்த்தீங்கன்னா dynamics of circular motion. Dynamics of circular motion. இந்த கான்செப்ட்ல நம்ம பார்க்க போறது centripetal force. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும், centripetal force na towards center, center நோக்கி, towards center. ஓகேவா? சாப்டர் 2ல பார்த்தோம் நம்ம centripetal acceleration of particles என்னன்னு பார்த்தோம். centripetal acceleration of a particle என்னன்னு பார்த்தோம். a equal to v square by r னு பார்த்துருப்போம் ஈக்குவேஷன். ஓகேவா? இது எங்கே ஆட் பண்ணோம்? டுவர்ட்ஸ் சென்டரில் ஆட் பண்ணோம். ஓகே, இதுலேருந்து அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் நான் எப்படி சொல்லலாம்னா I can write F centripetal force equal to equal இருக்குன்னா m acceleration, centripetal acceleration equal இருக்கும், அதாவது mv squared by r equal இருக்கும். so centripetal force நான் எப்படி டைரக்டா எழுதனா Fcp equal to mv squared by r towards center. ஓகேவா? அதனால என்ன வரும்? it should be simply minus mv squared by r. இதை வெக்டர் நோட்டேஷன் எப்படி எழுதலாம்னா I can write in vector notation Fcp vector equal to minus mv squared by r cap. இது ஒரு வெக்டர் நோட்டேஷன்ல I can explain. ஓகேவா? for uniform circular motion க்கு Fcp I can write minus m omega square r into r cap னு சொல்லுவோம். இதெல்லாம் ப்ரீவியஸாக பார்த்துருப்போம் நம்ம. ஸோ இதோட டயக்ராமேட்டிக் ரிப்ரசன்டேஷனை நம்ம எப்படி பண்ணலாம்னா ஸோ டுவர்ட்ஸ் சென்டர், ஸோ சென்ட்ரிபிட்டல் Fcp இப்படி ஆக்ட் பண்ணோம், வெலாசிட்டி இப்படி ஆக்ட் பண்ணோம். ஸோ இஃப் centripetal force acting this direction, velocity acting this direction. If centripetal force acting this direction, velocity v acting this direction. Towards center Fcp na v is acting this direction. Okay, இதெல்லாம் பார்த்துருப்போம். நீங்கன்னா ஒரு ஸ்டோனை ரொட்டேட் பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரிங்கில் கட்டி ரொட்டேட் பண்ணும்போது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து அந்த பார்ட்டிக்கல் ஆக்ட் பண்ணோம், ரைட்டா? டென்ஷன் ஃபோர்ஸ் ஆன் தி ஸ்ட்ரிங்கில் ஆக்ட் பண்ணுறது வந்து டென்ஷன் ஃபோர்ஸ், கரெக்டா? ஓகே, புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு ஸ்டோனை கட்டி ரொட்டேட் பண்ணும்போது அந்த பார்ட்டிக்கல் மேலே
ஆக்ட் பண்ணும் இல்லையா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு, அது எதை ப்ரொவைட் பண்ணணும்னா டென்ஷன் ஃபோர்ஸ் அந்த ஸ்ட்ரிங். சப்போஸ் அந்த ஸ்ட்ரிங்கு கட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள், அந்த ஸ்டோன் அப்படியே வெளியே பக்கமாக போகும் பார்த்துருப்போம் கரெக்டாக. ஸோ உள் பக்கமாக ஆக்ட் பண்ணது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஓகே, இதை நம்ம பார்த்துருப்போம் எங்கன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் அயன் ரோப்பில் ரொட்டேட் ஆகுது இல்லையா, அந்த ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும், அந்த ஸ்ட்ரிங்கில் ஆக்ட் பண்ணும் இல்லையா அந்த ஃபோர்ஸு, அதான் என்னது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இப்போது ஒரு கையில் ஒரு ஸ்டோனை வச்சு நான் என்ன பண்ணுறேன், ரொட்டேட் ஆகுது இல்லையா, இப்போது இப்படி ஆக்ட் பண்ணது இல்லையா இந்த டென்ஷன் ஃபோர்ஸு, இதுதான் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக. இதான் இந்த ரோலர் கோஸ்டரு இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இங்கே அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இது மாதிரி டிஸ்க் இருக்கும், இந்த இடத்துல உட்காந்துட்டு சுற்றுவாங்க, அப்படி சுற்றும் பாருங்கள், ரொட்டேட் ஆகும் பாருங்கள். இதை ரொட்டேட் ஆகும்போது இந்த ஸ்ட்ரிங்கில் ஆக்ட் பண்ணும் இல்லையா, அதுதான் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே போல் மோஷன் ஆஃப் சேட்டலைட் அரவுண்ட் தி எர்த்து, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் கிவன் பை எர்த் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆன் த சேட்டலைட்ஸ். ஓகேவா. ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா அதிலிருந்து எஃப்னா எர்த் கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னு அர்த்தம். எதுக்கு ஈக்குவலாகும்னா mv ஸ்கொயர் பை ஆருக்கு ஈக்குவல். இல்லை ஆர்னு அர்த்தம் கால்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் பிளானட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் எர்த். கரெக்டா, இதான்ப்பா, இதான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். So come to assignment part. Explain angle of repose and explain rolling friction, explain application of angle of repose. Angle of repose. So do your assignment students. Thank you students. Have a nice day.